Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumiya's Kitchen. Karachi Mutton Biriyani எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதே ஆயில 1/2 கப் சேர்த்துக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனீஸ் எல்லாமே சேர்த்துக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறணும். 1 கிலோ மட்டன் சேர்த்துக்கணும். மட்டன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். நான் குக்கரில் வேக வைக்கல, மட்டனை சட்டியிலே தான் வேக வைக்கிறேன். ஒரு வெங்காயம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கணும். மூணு பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கணும். 2 தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் முழு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் கிடையாது. 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கணும். ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து லிட்டை க்ளோஸ் பண்ணி 3/4 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். இடையில ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தண்ணி கொதிச்சிருச்சு. பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கணும். ரைஸ் சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் ரைஸ் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கணும். மட்டன் நல்லா வெந்துருச்சு. ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம். 70% ரைஸ் வேக வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கணும். எலுமிச்சை பழத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கணும். மல்லி புதினா சேர்த்துக்கணும். மேலே ரைஸ் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கவுடா வாட்டர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரோஸ் வாட்டர் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். அப்படியே க்ளோஸ் பண்ணி 20 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். கராச்சி மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.